வாங்க வாய் புண்ணும் வயிறு புண்ணும் சரியாகிறதுக்கு ஒரு சூப்பு செய்து சாப்பிட்லாங்க. சூப்பு செஞ்சு குடிச்சோம்னா வயிற்று புண்ணும் வாய் புண்ணும் சரியாயிருங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து இங்கே பாருங்கள். மிளகு தக்காளி காய் இருக்கலாங்க. மிளகு தக்காளி கீரை வாங்கினோம்னா அதில் காய் வரும் பாருங்கள். மிளகு தக்காளி காய்ங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 புதினா இலை, 2 கருவேப்பிலைங்க, பூண்டு ஒரு 5 பல்லுங்க, சின்ன வெங்காயம் 10 பல், ஒரு தக்காளி, கசகசா 1 ஸ்பூனுங்க, சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் 1, ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகா சேர்கிறவங்களுக்கு சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்து செஞ்சுட்டு வரலாம். என்ன சூடு ஏறிடுச்சுங்க. இந்த மிளகு தக்காளி காய் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிச்சுங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் தட்டி வச்ச ஜீரகம் பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கசகசாலாம் வாங்க, தேவைக்கே உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. மிளகு தக்காளி காய் சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக பார்த்தீங்களா? கண்டிப்பாக வாரம் ஒரு முறை சேர்த்துக்கோங்க. வாய் புண்ணு வயிறு புண்ணுலாம் ஆறிடுங்க. போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு அது இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. மென்று சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள்.